வணக்கம். இன்று மகிழ்வோடு உங்களை காண்பதற்கு நான் வந்துவிட்டேன். அடுத்த குறளோடு தீவினை அச்சத்தின் 9வது குறளில் நாம் இன்று இருக்கிறோம். கெடுதலை செய்யாதே அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா? அது நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது குறளுக்கு நான் செல்லலாம். ஓகேயா? தன்னைத்தான் காதலனாயின் எனை தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். தன்னைத்தான் காதலனாயின் எனை தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் எப்பயுமே, நாம் எப்பயுமே நம்மளை முதல்ல நேசிக்க வேண்டும். நமக்கு நாமே அன்பு செலுத்தி கொள்ள வேண்டும். என்கிட்ட எல்லோரும் பிரியமாக இல்லை, இவங்க பிரியமாக இல்லை. பிரியம்னா என்ன? அன்பு செலுத்துதல். அன்பு செலுத்துதல் என்பது ஒரு அழகான உணர்வு இல்லையா? நம்மளுக்கு பிடிக்கலன்னா மற்றவங்கள் நம்ம அன்பு செலுத்துவோமானா செலுத்த மாட்டோம் இல்லை. நம்மளை முதல்ல நம்ம ரசிக்கவும் பழக வேண்டும், விரும்பவும் பழக வேண்டும். அதே போல் நமக்கு நாமே அன்பை செலுத்தவும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நமக்கு நாமே அன்பை செலுத்தி நம்மளுடைய நற்பண்புகளை மேம்படுத்தி நமக்கு முதுகில் நாமளே தட்டி கொடுத்துக்கிட்டோன்னா நம்மளை விட பெரியவன் எவனுமே கிடையாது. அடுத்தவன் யாரும் நமக்கு ஒன்றும் கிரீடம் வைக்க வேண்டாம். நமக்கு கிரீடத்தை நாமே சூட்டி கொள்ள வேண்டும். அதுதான் சிறப்பு. ஏன்னா உனக்கு தான் உன்னை பற்றி தெரியும். அடுத்தவன் ஒன்றும் எந்த கமெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையே இல்லை. அதனால் தன்னைத்தான் விரும்பு. முதல்ல அதை தான் நீ செய். உன்னை நீ நேசியடா. அப்படி ஒருத்தன் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அழகாக இருக்கணுங்கிறதில்ல, நம்மளுடைய மன உணர்வுகள். வெளியில் இருக்கிற அழகு என்ன செய்ய போகுது? ஒன்றும் கிடையாது. அதனால் என்னுடைய மனம் மிக அழகாக மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நற்பண்புகளோடு இருக்க வேண்டும்னு இருக்கிறதே பெரிய சிறப்புடா. அதுதான்டா சிறப்பு. அதனால் நீ உன்னை நீயே நேசித்துக்கொள். அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். நான் அப்படித்தான். யார் சொல்கிற கமெண்ட்டையும் நான் காதிலே போட்டுக்க மாட்டேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஒருவன் தன்னைத்தானே விரும்பி வாழ்வானாயின் என்ன செய்வான்? தனக்குத்தானே தீமையை வளர்த்து கொள்வானா? கொள்ள மாட்டான். தீய செயல்கள் சின்னதாக இருந்தால் கூட அதை அவனால் செய்யவே முடியாது. அதனால் என்ன செய்ய மாட்டான்? அதை செய்யவே மாட்டான். எப்போ என்னை நான் விரும்புகிறேனோ, எனக்கு நானே அன்பு செலுத்தி கொள்ளுகிறேனோ, அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன்? எந்த ஒரு சின்ன தீமையை கூட எனக்கு நான் செய்து கொள்ள மாட்டேன். இந்த உணர்வோடு நாம் அடுத்தவர்களை அணுக வேண்டும். மற்றவர்களுக்கும் அதே போல நாம் தீய செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும். எனக்கு எப்படி நான் செஞ்சுக்க மாட்டேனோ அதே மாதிரி அடுத்தவர்களுக்கும் நாம் செய்யாமல் இருப்பது தான் முறையான செயல், ஒழுக்கமான செயல், நற்செயல் என்று கூறி இன்று விடை பெறுகிறேன். நன்றி.